இப்படி வச்சுட்டு இந்த இந்த ரைட் சைடை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணணும். இந்த கிரிப்னஸ் வந்து இங்கே இருக்குது, வாய்க்குள்ள இருக்குது சைடு. இந்த ரைட் சைடு வந்து நல்லா இழுத்துக்கணும். இழுத்துட்டு இந்த லெஃப்ட் தம் ஃபிங்கர் இருக்குல்ல, லெஃப்டில் தம் ஃபிங்கரால் இப்படி இழுத்துக்கணும். அதே லெஃப்ட் சைடு இழுத்துக்கணும். இழுத்துட்டு ரைட் சைடு இந்த ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே இப்படி ஒன் நம்ம சைடு 3 தடவை மட்டும் இழுத்தா போதும். ஓகேவா? இழுத்துட்டு இந்த தம் ஃபிங்கரால இந்த மொத்தத்தையும் இதால ஹோல்ட் பண்ணிட்டு இந்த தம் ஃபிங்கரால தம் ஃபிங்கரால கிரிப்னஸ் கொடுத்து இதை தான் இப்படி பண்ணணும். இந்த தம் ஃபிங்கரால தான் ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்து நம்ம இந்த ஹேண்டால அப்படி இப்போ இந்த ஷேப் இருக்குன்னா இப்படி இழுத்து, புரியுதா? இழுத்து அது மாதிரி இந்த சைடு இப்படி கொடுக்கணும்னா இழுத்து. புருவம் இருக்கு, இப்படி இருக்கு, இந்த கேர்வ்ல இருக்கு. இந்த சைடு நம்ம வந்து இங்க எக்ஸாஸ் எடுக்கணும். ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு இழுத்து. ஓகேவா? புரியுதா? புரியுதா நான் சொல்றது? இந்த கேர்வா இருக்கு, குரு ஷேப்பே இல்லாம இருக்கு. அதுல எப்படி ஷேப் கொண்டு வரணும்னா இப்போ பார்க்கணும். இப்போ நீனா இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? இமேஜின் பண்ணிட்டு இப்போ குருவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு வந்துட்டு உள்ள முடி மாட்டணும். ஓகேவா? நீங்க எந்த எந்த இது வந்து ஐப்ரோஸ் வந்து எந்த சைட் பண்ணுறீங்களோ அதில் எந்த ஹேர் இருக்கோ அது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து அந்த கோல் தான் பார்க்கணும். எதுதான் நம்ம பண்ண போகிறோமோ, எந்த எக்ஸசைஸ் எடுக்க போகிறோமோ அந்த இதுதான். அது மாதிரி இந்த சைட்னா இப்படி. ஓகேவா? புரியுதா? இந்த 3 ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். 4 ஃபிங்கர்ஸ் எடுத்தால் வராது. 3 ஃபிங்கர்ஸ் வச்சு கிரிப்னஸ் வந்து இங்கே வாய்க்குள்ள இருக்க அந்த த்ரெட்டுக்கு இருக்கணும். கையில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க அந்த தம் ஃபிங்கருக்கும் கொடுக்கணும். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணி